ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஷிமீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கான குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 50 கொஷின்ஸ் கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸில் நமக்கு அதிகம் கேட்கப்பட்ட கேள்விகள், அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டடாக நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கேள்விகளாக தான் இதெல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் 10 கொஷின்ஸ் காமிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு 15 கொஷின்ஸை நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மவுஸ் இருக்குது. எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80% சிலபஸை நீங்கள் கவர் பண்ணதுக்கு சமம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ண பழகிக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படித்தாலும் சரி, ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ண பழகிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் அதிக மார்க்ஸ் கெயின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறப்போ நிறைய உங்களால் கன்சியூம் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னமும் அதிகம் எக்ஸ்ட்ராவாக படிக்க முடியும். இப்படி மெயினான விஷயங்களை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய கொஞ்சமாக இருக்கக்கூடியதை நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ அந்த இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்படி கன்ஃபார்ம் வரக்கூடியதை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கடைசி ஸ்லைடு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய 50 கொஷின்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் வீடியோஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். Until then, thank you.